தாய்லாந்து கம்போடியா எல்லையில் இந்து தெய்வச் சிலை இடிக்கப்பட்டதை இந்தியா கடுமையாக கண்டித்துள்ளது. இது மத உணர்வுகளை புண்படுத்தும் அவமதிப்பு என இந்திய வெளியுறவு அமைச்சு சாடியது. 2014 கம்போடிய எல்லையில் நிறுவப்பட்ட விஷ்ணு சிலை அண்மைய எல்லை மோதலின் போது தாய்லாந்து படையினரால் இயந்திரங்கள் மூலம் இடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி இவ்வட்டாரத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளும் கலாச்சார பாரம்பரியத்தை மதித்து அமைதியான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என புதுடெல்லி வலியுறுத்தியது. கம்போடியாவும் இந்த சிலை உடைப்பை கண்டித்து மத தளங்களை பாதுகாக்க வேண்டும் என கோரியுள்ளது. தாய்லாந்து கம்போடிய எல்லை மோதலில் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் நிரந்தர தீர்வை நோக்கி அவை தீவிரமாக பயணிப்பதாக தெரியவில்லை. என்றாலும் அழிவை விட பேச்சுவார்த்தையே முக்கியம் என இந்தியா தொடர்ந்து வலியுறுத்துகிறது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC இராணுவ கொள்முதல் ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக 3 பேரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. 2023 முதல் 2025 வரை வழங்கப்பட்ட 158 பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் 4500க்கும் மேற்பட்ட சிறிய திட்டங்களை சுற்றி விசாரணை நடக்கிறது. சில நிறுவனங்கள் தொடர்ந்து உயர்ந்த மதிப்புள்ள ஒப்பந்தங்களை பெற்றதாக சந்தேகம் எழுந்துள்ளதை அடுத்து இவ்விசாரணை தொடங்கியிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. செகுபாட் என அழைக்கப்படும் சமூக ஆர்வலரான பட்ருல் ஈஷாம் ஷஹாரின் அளித்த புகாரின் அடிப்படையில் 2009 MACC சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுகிறது. ஒரு மூத்த அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்குகளில் மாதந்தோறும் 25,000 ரிங்கிட் முதல் 5 லட்சம் ரிங்கிட் வரை பணம் வந்ததாக கூறி செகுபாட் ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். தற்போது தற்காப்பு அமைச்சின் ஒப்பந்த ஆவணங்கள் பரிசோதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிதி பதிவுகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் அவ்வட்டாரங்கள் கூறின. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆஃபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சொவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ். KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் இன் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலி ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. பெர்லிஸ் மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்ட நிலையில் மந்திரி பசார் முகமது ஷுக்ரி ரம்லி பதவி விலகியுள்ளார். உடல்நிலை காரணமாக தன்னார்வ அடிப்படையில் தாம் முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் அறிவித்தார். முன்னதாக பெர்லிஸ் ராஜா துவாங்கு ஷைட் சிராஜுடின் ஜமாலுலாயிலிடம் அவர் பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்தார். சங்லங் சட்டமன்ற உறுப்பினருமான 64 வயது ஷுக்ரி ரம்லி 2022 பொதுத் தேர்தலில் பெர்லிஸில் 15 சட்டமன்ற தொகுதிகளில் 14 பெரிகத்தான் நேஷனல் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிய பிறகு அம்மாநிலத்தின் 10வது மந்திரி பசாராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே ஷுக்ரி ரம்லியின் பெரும்பான்மை குறித்து வதந்திகள் கிளம்பின. அதாவது பாஸ் கட்சியின் 9 சட்டமன்ற உறுப்பினர்களில் 3 பெர்சத்துவின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டு சேர்ந்து ஷுக்ரி தலைமைக்கான ஆதரவை மீட்டுக் கொண்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் ஷுக்ரி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் திடீரென சம்பந்தப்பட்ட 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக நேற்று காலை அக்கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஆடி ஆவாங் அறிவித்தார். கட்சி தாவல் சட்டத்தின்படி சூப்பிங், பிந்துங், குவார் சஞ்சி ஆகிய 3 தொகுதிகளும் காலியானதாக சட்டமன்ற சபாநாயகர் ருசேலி ஐசான் அறிவித்தார்.
ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 5 ஆண்டு கால முழு தவணை முடிய 2 ஆண்டுகள் இருக்கும் போது இடைத்தேர்தலை நடத்த தேவையில்லை. என்றாலும் மாநில அரசியல் நிலைத்தன்மைக்கு அந்த இடைத்தேர்தல்கள் முக்கியம் என்பதால் அங்கு இடைத்தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு தாம் கோரிக்கை வைக்கப் போவதாக ருசேலி தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வங்காளதேசத்தில் இந்து தொழிலாளி டிப்பு சந்திரா தாஸ் படுகொலை செய்யப்பட்டதை எதிர்த்து இந்திய தலைநகர் புதுடில்லியில் நேற்று நூற்றுக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 27 வயது தாஸ் மத அவமதிப்பு குற்றச்சாட்டில் கும்பலாக தாக்கப்பட்டு உயிரோடு தீ வைத்து கொல்லப்பட்டார். இச்சம்பவத்தில் குறைந்தது 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள வங்காளதேச தூதரகத்திற்கு அருகில் நடந்த போராட்டத்தில் போராளிகள் கோஷங்கள் எழுப்பி வங்காளதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் படங்களை எரித்தனர். வங்காளதேசத்தை புறக்கணிக்க வேண்டும் எனவும் அங்குள்ள இந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரினர். இதனிடையே டிப்பு சந்திரதாஸ் படுகொலைக்கு பிறகு வங்காளதேசத்தில் இன்னொரு இந்து ஆடவர் அடித்துக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் 29 வயது அம்ரிட் மோண்டால் எனும் சாம்ராட் என அடையாளம் கூறப்பட்டது. சாம்ராட் பஹினி என்ற குண்டர் கும்பலின் தலைவராக சாம்ராட் இருந்ததாகவும் பிற நடவடிக்கைகளுடன் சேர்ந்து மிரட்டி பணம் பறிப்பதில் அக்கும்பல் ஈடுபட்டதாகவும் உள்ளூர் வாசிகள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா வெளியேற்றப்பட்ட பிறகு சாம்ராட் நாட்டை விட்டு வெளியேறி அண்மையில் தான் ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. சிறுபான்மையினர் மீதான தாக்குதலாக இது கருதப்பட்டாலும் அவர் கொல்லப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வங்காளதேசத்தில் நிகழ்ந்து வரும் இந்த கொடூரங்கள் குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கடும் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளார். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என அவர் கண்டித்தார். எனவே மலேசிய அரசாங்கம் வலுவான எதிர்ப்பு தெரிவித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவருமான அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்துவர்கள் மீது நடந்த தாக்குதல்களையும் ராயர் கண்டித்து மத அடக்குமுறைக்கு உலகளவில் எதிர்ப்பு தேவை என கூறினார். தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலையோரத்தில் உள்ள ஒரு பிரபல உணவகம் நிலச்சரிவு அபாயம் அதிகம் இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. அண்மைய வாரங்களில் ஏற்பட்ட தொடர் மழை, மண் நகர்வு மற்றும் கடும் சரிவுகள் காரணமாக அப்பகுதி பாதுகாப்பற்றதாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உணவகத்தை மூட பொதுப்பணித்துறையும் காட்டு இலாக்காவும் பரிந்துரை செய்துள்ளன. பாதுகாப்பு ஆய்வுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை உணவகம் மூடப்பட்டிருக்கும். இவ்வேளையில் இந்த மழைக்காலத்தில் கேமரன் மலை செல்லும் பயணிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் பயணிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. கிறிஸ்துமஸ் வரவேற்பு கொண்டாட்டத்திற்கு பிறகு கோலாலம்பூர் மாநகரம் குப்பை குளமாக காட்சியளித்தது குறித்து வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறிப்பாக புக்கிட் பின்தாங்கில் குப்பைகள் ஆங்காங்கே வீசப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதுவோர் அவமானகர செயல் என சாடிய அமைச்சர் ngா கோமிங் பொது இடங்களின் தூய்மையில் பொதுமக்களும் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என அறிவுறுத்தினார்.
தூய்மையான நகர சூழலை பராமரிப்பது அனைவரின் பொறுப்பாகும் என்றும் திறந்தவெளி இடங்களில் கழிவுகளை சரியான தொட்டிகளிலும் மறுசுழற்சி பையில் போட்டுச் செல்லுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் புக்கிட் பின்தாங்கில் மக்கள் ஆங்காங்கே வீசி சென்ற குப்பைகளை துப்புரப்படுத்தும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குப்பைகளை கண்ட இடங்களில் வீசுவது மாநகரின் நற்தோற்றத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும் எனவும் நினைவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.